ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு என்றும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம் பாதம் பணிகிறோம் தகப்பனே, எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரி. ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரியும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, தேவாதி தேவனே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் நிரம்பி நீர் பவனி வரும்படியாய் செபிக்கிறையா. இயேசு எனும் நாமத்தினாலே நீர் எழுந்தருளும்படியாய் செபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தினாலே நீர் கர்த்தாவை வாழ்க வாழ்க என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஆராதனையை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஆரம்பமும் முடிவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீரே ஜீவன் உள்ளவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எங்களை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ ஆராதனையிலே பாடல் பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகித்து நாங்கள் பாடுகிற வேளையிலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, காணிக்கை பகுதி தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தாசனை சிலுவிலே மறைத்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்க எழுந்தருளுவீராக. உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய திருவிருந்து பந்தியிலே தேவன் எங்களோடு இருந்து எங்களுக்கு உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் ஆசீர்வதித்து விட்டு கொடுக்க முடியாது செபிக்கிறேன். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் புசிக்கிற வேளையிலே நித்திய ஜீவன் அடையத்தக்க பலன் உண்டாயிருக்கும் பொருட்டு பரிசுத்தமாய் வாழவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொருடைய குறைகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்களுடைய எல்லா காரியமும் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் நடக்குமே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறீர். ஜெயத்தை கட்டளையிட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவன் ஆசீர்வதிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். மட்டும் காக்க எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காக்க எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே,
ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாவப்பிசாசின் சோதனை போதிலும், சாவப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபா நீர் ஊற்றிடுமே, மகிபா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, இளம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, இளம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. எல்லாரும் எழுந்திருக்கலாம். சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது மாறி மாறி வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இன்று நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். சேலா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள்.
தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள், பூமியின் கிடங்குகள் தேவனுடையவைகள், அவர்கள் உன்னதமானவர். ஆமென். இந்த சங்கீத குறித்தாக கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் இந்த விசேஷிதமான நாளிலே நம்முடைய சிரசுகளிலே ஊற்றப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கொம்பை ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவான்னு சொல்றவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜரீகமான அபிஷேகத்தை தேவனின் மேல் ஊற்றுவார்னு சொல்றவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய தைலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்பினார். சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். அவருக்கு முன்பாக எல்லாரும் போறாங்க. 7 பிள்ளைங்க போயிட்டாங்க. ஆண்டவர் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடைசியாய் தாவீது வருகிறார். தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவனை தான் நான் தெரிந்து கொண்ட, எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதை கொண்டு வந்தது அவங்க அப்பா இல்ல, தேவனுடைய தைலம். எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? அவர் அபிஷேகம் பண்ண விரும்பிட்டார்னு சொன்னா உங்களை யாராலையும் மறைத்து வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? யாராலும் உங்களை அடக்கி வைக்க முடியாது, உங்களை ஒடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் நீங்கள் ராஜரீக அபிஷேகத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்போ நமக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணே விடுதான், என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாம எப்பவும் சொல்றது அதுவாதான் இருக்கணும். என் தலையிலே நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க என் சத்துருவுக்கு முன்னாடி. தாவீதை எங்கேயோ ஒதுக்குப்புறமா கொண்டு போய் அபிஷேகிச்சு அப்படிலாம் இல்ல. எல்லா கண்களும் பார்க்கும்படியாக அவன் சிரசிலே ஊற்றப்பட்டு அவனை ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். ஹalleluya, ஹalleluya. தேவ அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட அந்த ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட உங்களை யாராலும் ஒளிச்சு வைக்க முடியாது, உங்களை மறைச்சு வைக்க முடியாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுங்க, உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எனவே துதிக்கிறோம், கரங்களை தட்டி சொல்லுங்க, துதிக்கிறோம் அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. சொல்லுங்க, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவர். மறுபடியும் சொல்லுங்க, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே.
உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த The வசனம் given word from God for our concentration. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் Book of Genesis, 45ஆம் அதிகாரம். chapter 45. ஆதி ஆகமம் 45 Chapter 45. 23, 24 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 23 and 24. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதையின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோரி கழுதையின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். இவைகளிலே ஆவிக்குரிய ஒரு மேலான அனுபவம் இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில 2 அனுபவம் இருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய அனுபவம், மற்றொன்று ஆவியானவருக்கு ஏற்ற ஆவிக்குரிய அனுபவம். இந்த அனுபவத்தில் வாழுகிறவர்களை பார்த்து அங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன்னுடைய மகன் இறந்து போனான் என்று தகப்பன் துக்கத்தில் இருந்தான். தன்னுடைய தாயார் மரித்து போய்விட்டால் எல்லாருமே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டது. துன்பத்தின் காலங்கள் உருண்டோடி விட்டது. சஞ்சலத்தின் நாட்கள் உருண்டோடி விட்டது. நாட்கள் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் பஞ்சம் வந்த பொழுது எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எகிப்திற்கு புறப்பட்டு போன பொழுது அங்கே காணாமல் போன தன் சகோதரனை கண்டுவிட்டார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவதாக நீங்கள் இதுவரை காணாதிருந்த ஆசீர்வாதத்தை காணுகிற நாள் இது. நீ அப்படி விசுவாசிப்பாய். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, ஆனந்தத்தோடு கூட. ஹalleluya, ஹalleluya. பலத்த கைகளை தட்டி சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. கைகளை தட்டி பாடுவோமா? சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பான். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு மன்னே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மன்னே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மாறாத தேவன் உன் ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமம் அல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர்
அவர் இயேசு நாமம் அல்லா ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to God. அந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். Pay your attention to these promises. அவன் தன் சகோதரரை சந்தித்து விட்டான். He met his brothers. அவன் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், And the brothers said, நம்முடைய அப்பா உயிரோடு இருக்கிறார் our என்றார். father is alive. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நம்முடைய தகப்பனார் உயிரோடு கூட இருக்கிறார். Father is living. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? And what does he do? தன் சகோதரரை அழைத்து He brought his brothers. அவர்களுக்கு எகிப்தில் உள்ள உச்சிதங்களை எல்லாம் ஏற்றினான். He gave the finest of Egypt to ஒரு கழுதை 2 கழுதை அல்ல, one or two donkeys. 10 கோவேரி கழுதையில் ஏற்றினான். 10 donkeys ஒரு loaded. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. 10 கோவேரி கழுதைகளை ஏற்றினான். 10 donkeys loaded with the best. அப்பத்தையும் கொடுத்தான், And gave bread உச்சிதமானவர்களை கொடுத்தான். and the finest. கொடுத்துவிட்டு ஒன்றை சொல்லுகிறான், And he said, நீங்கள் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினான். do not quarrel on the journey. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. இவைகளிலே ஒரு மேலான ஒரு அனுபவத்தை அங்கே யோசேப்பு அவர்களுக்கு கற்றுக் Here கொடுக்கிறார். Joseph teaches a glorious and above experience. அநேகர்கள் ஆசீர்வாதம் வரும்போது சண்டை பண்ணி When the கொள்ளுகிறார்கள். blessings come, the people start to fight. கொஞ்சம் வரும்போது அநேக வார்த்தைகளை வீணாய் சொல்லுகிறார்கள். When little comes, they speak ill about many matters. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the word of God says, நீங்கள் வழிகளிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள். do not quarrel on the journey. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சண்டைக்குரிய வாழ்க்கை அல்ல, Christian life is not a life ஜெயத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. belong to victory. இவைகள் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சற்று நான் உங்களோடு கூட கிறிஸ்துவின் அருகே நிறுத்தி உங்களை அழகு பார்க்க வேண்டும் என்று பரிசுத்தாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். I delight to decorate you and bring near to the Lord God. இந்த வேத பகுதிகளை கவனிக்கும் பொழுது, This is word of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போகும்போது வழிகளிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினானாம். He said unto them, do not quarrel on the way, on your journey. இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பு, நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள். The title of the Lord is do what I say. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை Let's தட்டி clap. இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். Pay attention to this மாம்சத்துக்குரியவர்கள் எப்பயுமே சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். Belong to flesh always quarrel. என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி. What the Lord gave to ஆனால் me. இவன் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வழிகளே நீங்கள் சண்டை பண்ணி கொள்ளாது என்று சொல்லி அனுப்புகிறான். He gave all the blessings and he said, do not quarrel on the journey. பலிபீடத்தின் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்ய வேண்டும். Do it what the Lord command from the altar. சங்கீதங்களின் புத்தகம் 33:9 பாருங்கள். From 33 verses 9. அவர் சொல்ல ஆகும் என்று எழுதியிருக்கிறது. When he says, it will take place. அவர் ஒரு மனிதனுக்கு எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே ஆகுமாம், அது மாறாதாம். The word of the Lord will not change. அநேகர்கள் அதை மாற்றி அமைக்கும்படி அவர் கீழ்ப்படியாமலே செல்லுகிறார்கள். Many disobeyed and tried to change the word of God. ஒரு வாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அடுத்த வாரங்கள் பிரச்சனைகளுக்கு வருவதற்கு காரணம் என்ன? நாம் எங்கேயோ அவருடைய சொற்படி நடக்காமல் மாறிவிடுகிறோம். Why some setbacks in our life? Because we are disobeying the voice of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றார்கள். When the Lord says, it will take place. மத்தேயுவில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், இவர் எப்படிப்பட்டவர், இவர் காற்றுக்கு சொல்லுகிறார் அவைகள் கீழ்ப்படுகிறதே என்றார்கள். Apostles said, what manner of man, even he command to the wind and it காற்றே எறையாதே என்றார், அமைதலாய் இருக்கிறது. keep quiet, wind. காற்றே அமைதலாய் இருந்தார், அமைதலாகிறது. Rebuke the wind and கடலை எறையாது என்றால் எறையாமல் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்று என்று சொல்லுகிறார். even great wind obey. மூடு பனியே கண்மலை என்று சொல்லுகிறார். All the snow. ஆனால் சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகுமா. When the Lord speak, it will take. அவர் எதை சொல்லுகிறாரோ, For he spoke. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொற்படி நாம் செய்வோமானால் When you obey the voice, நம்முடைய வாகனங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருக்கும். our blessings will be multiplied. அவன் 10 கோவேரி கழுதையின் வண்டியின் மேல் ஏற்றி அனுப்புகிறான். With the 10 donkeys fully loaded, blessings went to இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதம் நடந்தது. There was a miracle took place to get ஈசாய் victory. தன் தமனார் தன்னுடைய மகனாகிய தாவீதை அழைத்து 10
பால் கட்டிகளை கொடுத்து அனுப்புகிறான். Jesse handed over 10 sheaves to the hand of David to நீங்கள் the இந்த 10 battlefield. கட்டளைகளை கைக்கொள்வீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கும். If you keep the 10 commandments of God, these blessings will knock your door. இன்னும் உங்களை தேவன் அருகே நிறுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Delight to bring up near to God. தெய்வத்தினுடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்கிறதில்லை. Man cannot find the deeds of God. தெய்வம் எப்படிப்பட்டவர்? Who is he? தெய்வத்தினுடைய கேரக்டர் என்ன? What is the character of தெய்வத்துக்கிட்ட ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிறது. Only one character. தம் அண்டை வந்த ஒருவனை புறம்பே தள்ள He மாட்டார். never ever reject anybody those who come to him. அவர் சொற்படி எவன் செய்கிறானோ He obey his voice. அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். They will be blessed. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் A சம்பவம். true incident took place with us years ago. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples invited to the wedding. இயேசு கல்யாணத்துக்கு போயிருந்தார். Jesus went to a wedding. ஆனால் அங்கே திராட்சரசம் குறைபட்டு விட்டது. There was shortage of wine. அங்கே குறைந்து விட்டது. Shortage of wine. அங்கே மரியாள் இருக்கிறாள். Mary was there. இயேசுவுக்கு முன்பு மரியாள் அங்கே போய் இருக்கிறார்கள். For Jesus, Mary was there. அந்த தாயார் அங்கே இருக்கிறார்கள். Mother was there. அப்பொழுது அவர்கள் போய் கேட்கிறார்கள், And they said, அம்மா Woman, ரசம் குறைந்து விட்டது. shortage of wine. இனிதான் விஐபி எல்லாம் வர போறாங்க. VIPs are going to come. பெரிய பெரிய ஆட்கள் இனிதான் வர போறாங்க. All the first நான் என்ன செய்ய போகிறேன் என்று what கேட்டார்கள். I am going to do. என் அருமையானவர்களே, Beloved. அந்த அம்மா ஒரு வார்த்தை செஞ்சிச்சு. She said a word. வேலைக்காரரை கூப்பிட்டது. Call the servants. என்ன சொல்லி தெரியுமா? You know what I said? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Whatever he says to you, do it. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ Whatever he says to you, அதன்படி தான் செய்ய வேண்டும். do it. நம்ம செய்யறோமா இல்ல? We are failed to do. சரி, இப்படி செஞ்சு பார்த்தா நினைக்கும் போது அங்க விழுந்துறோம். We try to our own intellectualism. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. யோசித்து பாருங்கள். அவர் உனக்கு என்ன சொல்லியிருந்தார் Whatever the Lord says, அதை செய். do it. அதன்படி செய். Do it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதன்படி செய்த பொழுது Then they did. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக சுவையாயிருந்தது. The previous is tastier than the old. உன்னுடைய முந்தின ஆவிக்குரிய நாட்களை விட Your previous old. இன்றைக்கு spiritual- அவருடைய வார்த்தையின்படி நான் அப்படியே செய்வேன் என்றால் உன்னுடைய கோவேரி கழுதை வண்டி முதற்கொண்டு சகல தின்பண்டங்களும் கர்த்தரால் If நிரப்பப்பட்டிருக்கும். you obey the voice of God, the Lord will fully load your blessings and your later is good. தன் மகன் தனக்கு வண்டி அனுப்பி இருக்கிறான் என்று தகப்பன் கேட்டு உயிர் தெழுந்தவனை போல் எழுந்தான். Father heard about the blessings of Joseph and he was a spirit quickened up. யோவான் 2:5 அதை சொல்லுகின்றன. John chapter 2 verses 5. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். Whatever he says to you, do it. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of God here. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. Bible very clearly நீங்கள் says, போகும்போது சண்டை பண்ணி கொள்ளாமல் அருமையாக போய் வாருங்கள் என்று சொல்லி do அனுப்பினார். not quarrel on the journey. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே The spiritual life. நாம் ஆலயத்திற்கு வரும் பொழுது When you come to the temple of God, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் போவோமானால் if you obey the voice of God, சாத்தான் நம்ம கிட்ட சண்டைக்கே வர மாட்டான். Satan will not quarrel with you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Yes, Lord. உனக்கு பிரச்சனை என்பது வராது. Troubles will not come, sir. நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? What are we do? அவர் சொல்லி கொடுக்கிறபடி செய்கிறதில்லை. We disobey the faith. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராவின் பேரில் கடாட்சமானார். According to his promise, the Lord concerned about Sarah. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார். Lord said to ஆபிரகாம், Abraham, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். your wife Sarah will give birth a son. இவன் அதை விசுவாசித்தான். He believed, ஆனால் பாதி விசுவாசம் இருந்தது, பாதி but விசுவாசம் it இல்லை. is not a matured faith. இன்றைக்கு அநேகர்கள் கொஞ்சம் விசுவாசிப்பார்கள், அதிகமாய் விசுவாசிப்பதில்லை. Today somebody just believe. இவைகள் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடையாது. This is not a spiritual experience. இன்னும் உங்களை கர்த்தரிடத்தில் இருக்க விரும்புகிறேன். Draw near more to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நன்றாய் கவனிங்கள். Listen. லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது If you read Luke chapter 5, இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார். Jesus stepped into the அங்கே city. கடலோரத்தில் 2 படகுகள் இருக்கிறது. There was 2 boats on the அந்த bridge. படகில் ஒன்றில் ஏறுகிறார். And he elected a boat. அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். And preached the gospel to பிரசங்கம் them. முடித்த பிறகு After the message, சீமோனை பார்த்து சொல்லுகிறார், he said to Simon, படகை ஆழத்தில் தள்ளு என்று சொல்லுகிறார். pull the boat into the என் deep. அருமையான கர்த்தருடைய போடு என்று சொல்லுகிறார். He said, pull the boat அதற்கு into the அவன் சொல்லு, ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று முதலாவது அவிவிசுவாசத்தை டிக்ளேர் First பண்ணுகிறார். of all, he declared, Lord, all the night we made effort, but we cannot caught anything. ஆனால் இரண்டாவது சொல்லுகிறான், Secondly, உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். even though according to your word, கைகளை I'm going தட்டி to put my ஆண்டவருக்கு nets. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap, glory இது to பேர் தான் God. கைத்தட்டா? Let's clap. என் அருமையானவர்களே, Children of படகுகள் God. அமிழத்தக்கதாக துணைக்கு படகுகளை கூப்பிட்டார்கள். வலை கிழிந்து போக
போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். With the fully loaded, they obtained fishes. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் அதை சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருந்தார். உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? தன்னுடைய சாராள் சொல்லும்போது சாராள் பார்க்கிறா, யோசிக்கிறா, என்ன வயசு ஓடி போச்சு, எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கு 99 ஆயிடுச்சு. I am 99, she is 90. இந்த அம்மாவுக்கு 90, அவருக்கு 99. Advance in ages. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல ஆவிக்குரிய வரங்கள் அடங்கி இருக்கிறது. There is spiritual gifts are included. 99வது வயதிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். என்ன தரிசனமாகிறார்? ஆபிரகாம், இதோ அடியேன் என்று சொன்னான். Behold thy servant. அப்போது வயசு அவனுக்கு 99. He was 99 years old. ஆதியாகமம் 17:1 சொல்லுகின்றன. 18 verses 1. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 21:1 சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளின் பேர் கடாட்சமானார். According to his promise, the Lord concerned about Sarah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இதற்கு முன்பு நிறைய தவறுகளை ஆபிரகாம் செய்யும்படியாக அவனோடு இருந்து அவன் மனைவி அதற்கு காரணமாய் இருந்தாள். நிறைய பேருடைய விசுவாசத்திற்கு விழுகைக்கும் கூட இருக்கிறவர்களே காரணமா இருப்பார்கள். இந்த அம்மா சொல்லிச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, okay okay, ஆகார கல்யாணம் பண்ணிக்கணும், marry this servant maid. அவ்வளவுதான். That's all. ஒரு மகாபெரிய பரிசுத்தவான் A great saint. ஒரு தவறுதலுக்கு தூண்டுதலாகி விட்டார்கள். He fell on this error. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சொன்னபடி செய்கிறவர். He is a God to do what. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், எப்ப உங்க மனைவி எங்கப்பா? Where is your wife, man? இனிமே மனைவியை நீ சாராயின் கூப்பிடாத. Don't call your wife Sarai. இன்று முதல் அவளுடைய பெயர் சாராள் என்னப்படும் என்றார். She is called Sarah. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல வேதம் அப்படி சொல்லுகிறது. The Bible says. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். 17 verses 15. 18வது 16வது வசனம். 16. ஆனால் 18வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல இவன் டப்புன்னு எழுந்து சொல்றான், He immediately said, ஆண்டவரே, ஒரு விண்ணப்பம் பண்றேன், இஸ்மவேல் உமக்கு முன்பு பிழைப்பானாக என்றான். because Ishmael might live before ஆண்டவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் சொன்னதுதான். If he said, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் 19வது வசனத்திலே, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், Sarah your wife shall அவனுக்கு பெயர் ஈசாக்கு நான் இப்ப பெயர் வைக்கிறேன். I mean, he shall call his name. உன் மனைவி இன்னும் கன்சீவ் ஆகல, நான் பேர் வச்சிட்டேன், நான் திரும்ப வருவேன் மனைவி கன்சீவ் இருக்கும் போது. கை தட்டுங்களேன். Appointed season I will come again. ஒரு அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17:19 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18:10 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். He is a God to remain in his promise. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அவர் என்ன போதிக்கிறார், அதை அப்படியே செய்வாயானால் உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழியும். Riches will overflow in your life. சுகம் நிரம்பி இருக்கும், சமாதானம் நிரம்பி இருக்கும், சந்தோஷங்கள் நிரம்பி இருக்கும், ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும், ஆனந்தம் நிரம்பி இருக்கும். Overjoy will dominate in your life. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. அதைத்தான் அவன் சொன்னான். தன் சகோதரர்களுக்கு என்ன சொன்னான்? நான் சொல்லி அனுப்புகிறபடி செய்யுங்கள் என்றார். Do what I say to do. என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியத்தை கவனி. Pay attention what the Lord. நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்று கவனித்து பார். You have to remember. நீங்கள் உங்களை நிதானித்து யோசிப்பீர்களானால், first of all, if you judge yourself, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெரிதாய் இருக்கும். Blessings will increase in your life. இதுதான் உண்மை. This is true. காரணம் என்ன? Reason, தாம் சொன்னபடியே அவள் சாராளின் பேரில் கடாட்சமானார். according to his promise, the Lord mind about Sarah. ஏனென்றால் நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ என்று கேட்டார். என்னாகமத்தின் புத்தகம் 23:19 Numbers 23 verses 19. 1 சாமுவேல் 15:29 First Samuel also says அவர் சொல்லிவிட்டால் செய்து விடுவார். if he says, அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். he will do it. ஆனால் வேதத்தை கவனித்து பாருங்கள். என் அன்பு மகனே மகளே, நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு தேசத்தினுடைய பெரிய படைத்தலைவன், a great leader of the nation, இஸ்ரவேலுக்கு வருகிறான். came to Israel. எப்படி வருகிறான்? How? சீரிய தேசத்தின் அரசனிடத்திலே ஒரு கடிதங்களை வாங்கி கொண்டு வருகிறார். He received a letter from Syrians. ஆனால் இஸ்ரவேல் குமாரத்தி சீரிய தேசத்திலே
ஒரு அடிமை பெண்ணா போய் ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். There was a servant made from Israel in Syria. ஆனால் அந்த சீரிய தேசத்தின் மனிதனாகிய நாகமான் குஷ்டரோகி. This Naaman was a leopard man. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். Through him the Lord brings salvation. Listen to me. நல்லா கவனிக்கணும். அவனை கொண்டு ஆண்டவர் சீரிய தேசத்தையே ரட்சிக்கிறார். To him the Lord saved Syria. அவன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு பரவுகிறது. To him salvation spread out. தேவனுடைய வல்லமை அவனுக்குள் கிரியை செய்கிறது. Power of God is doing. ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் குஷ்டரோகி. He was a man of leprosy. அவன் குஷ்டரோகி. ஆவிக்குரிய ஜீவித்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் அவன் தவறி இருக்கிறார். Spiritually in somewhere else he was failed. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Yes Lord. அப்பொழுது Then அந்த வேலைக்கார பெண் தன் நாச்சியாரை பார்த்து சொல்லுகிறாள், the servant maid said to the அம்மா, mistress, நம்முடைய எஜமான் எகிப்து இஸ்ரவேலுக்கு போனாரானால் if our master அங்கே தீர்க்கதரிசியை சந்திப்பாரானால் if we meet the இவருடைய prophet, குஷ்டத்தை அவர் சுகமாக்கி விடுவார் he என்றார். will heal the leprosy. அவ்வளவுதான். That's all. என் அருமையானவர்களே, Children, உடனே அவன் கடிதங்களை வாங்கிக் கொண்டான். he received the letters. இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்பட்டு He went to வந்தான். Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise எதற்கு வருகிறான்? What for? நாகமான் Naaman, படைத்தலைவன், leader, பலவான், mighty man, ரட்சிக்கிறவன், savior, ரட்சிப்பை கொடுக்கிறவன், அவனை கொண்டு சீரியாவை ரட்சிக்கிறார். save the nation. இவ்வளோ காரியம் இருக்கிறது. Such a mighty man. ஆனாலும் அவன் குஷ்டரோகியா இருந்தான். Even though he was a man of உன்னுடைய leprosy, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கவனிங்கள், in a spiritual life, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்திலே குஷ்டரோகம் இருக்கிறது. there is a leprosy in somewhere else in your life. அதை குணமாக்க பாருங்கள். Try to heal it. அதை குணமாக்க பாருங்கள். Try to heal. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பெருமை என்கிற குஷ்டரோகம் இருக்கலாம். It is maybe happy mind. நான் அவர் கீழ்ப்படினுமா என்ற குஷ்டரோகம் இருக்கலாம். Maybe honorable. ஏதோ விதத்திலே தேவனுக்கு தவறான ஒரு குஷ்டரோகங்கள் இருக்கலாம். Some unlike things of அதை God. நீ கவனி. Pay your attention. இல்லனா வாழ்நாள் முழுவதும் நீ குஷ்டரோகியத்தான் இருக்க முடியும். Otherwise your life will be எங்கு போனாலும் உனக்கு சுகம் கிடைக்காது. wherever you go no healing. ஏன் தெரியுமா? Because என் அருமையான மகனை மகளே, son and daughter, சற்று கவனித்து பாருங்கள். attention to இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். the word of God. அவன் கடிதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். He carry the letters ராஜாவிடத்தில் கொடுக்கிறான். and forward to the அரசன் king. டென்ஷன் ஆகிறான். King become angry. அரசன் டென்ஷன் King ஆகிறான். was shocked. நான் என்ன கடவுளா? Is it I am a god? என்ன ஏதோ பழி தேக்க பார்க்கறான் அந்த நாகமான். He tried to revenge me. உடனே புலம்பறான். He was lament. இந்த செய்தி தீர்க்கதரிசிக்கு போகுது. The news forwarded ஒரு to அல்லேலூயா the சொல்லுங்களையா. prophet. தீர்க்கதரிசிக்கு போகுது. Forwarded to the prophet of God. அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், Then prophet இஸ்ரவேல் தீர்க்கதரிசி இல்லை என்றார். ராஜா சட்டை கிழிச்சு அவனை என்கிட்ட வர சொல்றான்ட்டான். he said, bring him to me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவ்வளவுதான். நாகமான் குதிரைகளோடும் ரதங்களோடும் பரிவாரங்களோடும் எலிசாவின் வாசற்படியில் போய் நின்றான். With the horses and chariots he reached the doorpost of Elisha. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களே. You hear the voice and open the door. எங்க வந்து Where? ஒருவன் வாசற்படியிலே நின்று கைகளை தட்டி Come to the doorpost. வெளிப்படுத்தல் 3:20 வாசித்து பாருங்கள். Revelation says. நீதிமொழி 8:34 வாசித்து பாருங்கள். 8:34. என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவருக்கு நிறைவேறி காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man he waiteth in my doorpost. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத பகுதி கவனிங்கள். Look at the word of God. எலிசாவின் வீட்டின் வாசற்படியிலே நாகமான் நின்றான். Naaman reached the doorpost of the house of Elisha. எப்படி நிப்பான்றீங்க? You know how? படைத்தலைவன் Leader of the army. ஒட்டகத்திலே பரிவாரங்களோடு ரதங்களோடு வந்திருக்கிறான். With the horse and chariots. ஆனால் இவனுக்கு என்ன இருக்குது? Even though குஷ்டரோகம் இருக்குது. he was a man of பாடிகார்டோட நிற்கிறார். அவனை யோர்தான்ல ஏறு தரம் முழுகி போ சொல்லி அனுப்பிச்சாராம். command him to submerge into Jordan 7 times. அவர் ஆளை அனுப்பி சொல்லி அனுப்பிச்சாராம். He sent a person and said, 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9-10 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Kings chapter 5 verses 9. அவ்வளவுதான். That's all. நாகமானுக்கு பிபி ஏறிடுச்சு. Naaman became angry. வெளியே போறான். He went out. விட்டா என்ன பண்றான் எலிசாவை? He was furious. அச்சலாம் சிரிப்பானோ? வெளியே போறான் கோபத்திலே. He was furious and went away. என்ன அங்க எங்க தொட்டு தடவி கிடவி எதையாவது பண்ணுவான்னு பார்த்தா He thought that he stretched his hand. நான் வேற ரதத்திலையும் குதிரையிலும் வந்து இறங்கி இருக்கிறேன். They are coming with chariots. என்ன அப்படி இப்படி தடவி பார்த்து He may touch my hand. அற்புதம் செய்வான்னு பார்த்தா Perform some miracle. போய் யோர்தான்ல குளின்னு சொல்லிட்டான். He said go and நம்ம ஊர்ல சீரிய தேசத்துல ஓடுற ஆப்பனார் சாப்பனாரோட காட்டிலும் இந்த பாப்பனார் நதியை விட யோர்தான் அவ்வளவு நல்லதோ என்று புலம்பிக்கிட்டே போறான். Are not Abner and Barber rivers Damascus better than all the தர்பாரை விட பெருசுண்டோ? Isn't it பாப்பனாரோட பெருசுண்டோ? greater than அப்படி புலம்பிக்கிட்டே போறான். He
was lament on அங்கே the way. gospel வெளியாகுது பாருங்க. There was a gospel in தேவன் பாருங்க Look at the Lord. எலியாவின் மேல் வைத்திருந்த அதே வல்லமையை அவனுடைய உடன் ஊழியக்காரனுக்கு வேலைக்காரன் பெயர்க்கிறார். The same power what Elisha had is revealing from the servant, co-servant of this Naaman. அவன் வேலைக்காரன் சொல்றான், The servant said, எஜமான், my master, என் ஆண்டவனே. my master. அவன் ஊழியக்காரன் சொல்றான் மறுமொழியாய், He said, my அந்த father. தீர்க்கதரிசி நாகமான் பெரிய காரியம் செஞ்சா, சர்வசாதாரண செய்தியே. யோர்தானில் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ணு, ஒரு பிள்ளையை போல சுகமாவாய்ன்னு சொன்னார். Submerge into Jordan and அவர் சொன்னபடி செய்வது எத்தனை அதிகம் என்றார். much more than when he says to கைகளை you, தட்டி தேவனுக்கு 3 அலலியா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly, 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போமா. 2 Kings chapter 5 verses 13 and 14. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா. ஒரு அலலியா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேரு இந்த வசனத்தை தப்பா எடுத்துக்கிட்டாங்க. Many they interpret the word. அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீ செய்திருப்பீர் அல்லவா. ஸ்நானம் பண்ணும், என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலலியா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச வார்த்தை. ஹalleluya. அந்த வார்த்தை கீழே விழல. The word will not be vain. அவன் ஊழியக்காரன் மூலமாய் அவனுக்குள் இறங்கினது. Through the servant it step into his. தேவனுடைய வார்த்தை கீழே விழாது. அது சொல்லிட்டானே சொன்னதான். If he is இன்னைக்கு இல்ல என்னைக்கு அது நடக்கும். it will take place. என்னைக்கு நடக்கல, இன்னைக்கு அது நடக்கணும். Today it will take place. ஹalleluya. கைகளை தட்டி ஒரு அலலியா சொல்லுங்களேன். Say hallelujah. இதை கேட்ட நாகமான், When Naaman heard it, வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி, ஒரு நல்ல கவனிங்க, சொன்ன உடனே சட்டை கழட்டிட்டான். went down and dipped himself. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே கையை தட்டி ஹalleluya சொல்லுங்க. Praise God. ஹalleluya. Amen. என்ன விசுவாச கை தட்டு. அதைத்தான் That's what யோசேப்பு செய்தான். Joseph did it. தன் சகோதரர் எல்லாம் அழைத்து சொன்னான். Brought all the brothers and ஓ அண்ணன்மார்களே, Oh, my brothers. ஓ தம்பிமார்களே, Oh, my brothers. ஓ தம்பி பெஞ்சமின், The elders and எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன்டா. I give to you all. ஆனா நான் சொல்றத மட்டும் But செய்யுங்கடா. you should obey my voice. போகும் வழியில சண்டை போட்டுக்காதீங்க. Do not call on the journey. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. அதை சொல்லி அனுப்பினான். He said to them, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போகும்போது உன் சத்துருக்கள் மண்டிடுவார்கள் என்று இது சாட்சி. when you carry these blessings, your adversaries will bow down before you. This is the witness for you. அவர் சொல்லுகிறபடி செய்து பார். Obey what the Lord commands அவர் you. உனக்கு என்ன செய்தார்? What is the Lord done? சந்தேகம் வேண்டாம். Don't doubt it. உனக்குள்ளே சந்தேகம் வரும்போது தவறு வந்துவிடும். Doubt comes, you will make errors. உன்னுடைய ஒட்டகங்கள், கோவேரி கழுதைகள், வண்டி முதற்கொண்டு சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஏத்தி வைத்திருக்கிறார். Donkeys and all the camels fully loaded. எல்லாவற்றையும் ஏத்தி வைத்திருக்கிறார். Everything is loaded. எல்லாம் இருக்கும்போது மட்டும் தான் சண்டை வரக்கூடாது. So don't allow quarrels among you. இப்படி ஒரு தரம் சண்டை வந்துச்சு. Once this happened. யாருக்கு? To whom? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட. Our forefather Abraham. லோத்தும் ஆபிரகாம் ஒன்றாய் இருந்தபோது பூமி தாங்கவே முடியல ஆசீர்வாதம். When Lot and Abraham with the east to ஆதியாகமம் 13 சொல்லுகின்றன. the world cannot hold. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்து There போச்சு. is quarrel between the shepherds of Abraham and the அப்பொழுது shepherds of Lot. பிசாசு அழகாக பிரிச்சான். Demon beautifully separated them. பிரிச்ச உடனே இவன் யோர்தானுக்கு அக்கறை போயிட்டான். இந்த பக்கம் இவர் இருந்துட்டாரு. He went to the river bank of Jordan and when he crossed the river, ஆனால காப்பாத்த ஆபிரகாம் போக வேண்டியதா இருந்துச்சு. Abraham should go to save him. ஒரு அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை The blessing what நீ இழந்து விடாதபடிக்கு don't give up. தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ, What the Lord commanded உனக்கு you. தேவன் என்ன எச்சரித்தாரோ, The Lord warned you. தீர்க்கதரிசி மூலமா என்ன சொன்னாரோ Through the prophet. அதை செய்வது எத்தனை அதிகம். Should do it immediately. How much more than that? அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing. சில சமயங்களில் நாம் தடுமாறுகிறோம். Sometimes we are stumbled. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? Why there is no blessings? நான் எங்க தவறி இருக்கிற ஆண்டவரே, Wherever I commit தயவு error, செய்து வெளிப்படுத்தும். Lord reveal. தயவு செய்து சொல்லுவப்பா. Please reveal unto me.
உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, When the Lord bless உங்களை you, உயர்த்தும் பொழுது, the Lord lift up உங்களை you, நடத்தும் பொழுது, the Lord lead you, ஆண்டவரே Lord, உம்முடைய சொற்படியே நான் செய்வேன் I அப்பா. will obey thy voice, my ஓ Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, அவருடைய சொற்படி நீ செய்வாயானால் if you obey the voice of God, உன்னை போல் பாக்கியமுடையவன் எவனும் இல்லை. oh, you are very, very blessed on this earth. கர்த்தர் உனக்கு மறுஉத்தரவு என்ன கொடுத்தார் What is the answer from என்று God? நீ தீர்க்கதரிசியை கேட்பாயா என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். Jeremiah said, ask unto the prophet. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதாகமத்தை கவனித்துப் பார். Look at the word of the scripture. வேதம் என்பது நீ நான் நினைக்கிறது போல அல்ல. Scripture is beyond your limit. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, Shake your hand and say, ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் செய்வேன், செய்வேன், நான் சுத்தமாவேன். சுத்தமாவேன். ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் செய்வேன், செய்வேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறபடி சொல்லுகிறபடி நான் செய்வேன், செய்வேன், உயர்த்தப்படுவேன். உயர்த்தப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறபடி சொல்லுகிறபடி நான் செய்வேன், செய்வேன், சண்டை பண்ண மாட்டேன். சண்டை பண்ண கை தட்டி ஒரு நாளையா சொல்லுங்க, ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. இயேசு பிரசங்கம் பண்ணுகிறாரு, Jesus preaching the gospel, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. preaching, ஒரு பக்கம் பேய் ஓடுது, demons are ஒரு running பக்கம் out, சப்பானி நடக்கிறான், lame ஒரு பக்கம் ஊமையன் பேசுறான், miracles are ஒரு taking பக்கம் place, குருடன் பார்வையடைக்கிறான். blind getting இதெல்லாம் நடக்கும்போது ரெண்டு பேர் திட்டு திட்டு திப்புன்னு வர்றாங்க, டம் டம்னு வர்றாங்க. two persons came. எங்க இருந்து வர்றாங்க? இவர்கள் யோவானுடைய சீடர்கள். They are the disciples of John the Baptist. இயேசு கிட்ட வர்றாங்க. Came to Jesus. என்ன சொல்றாங்க? What are they saying? வேதம் சொல்லுகிறது, The Bible says, வரப்போகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர வேண்டுமா, நாங்கள் காத்திருக்குமா என்று எங்களுக்கு சொல்லி அனுப்பினார் யோவான் ஸ்நானகன். அவர் யோவான் ஸ்நானகன் சொல்லி அனுப்பினது கேட்க வந்தாங்க பாருங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். John the Baptist has sent as they said this word to Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? What the Lord said, போய் யோவான்ட்ட சொல்லுங்க, சப்பானி நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், இவை எல்லாம் நடக்கிறபடினால அப்ப வரது நான் தான் போய் சொல்லுங்கன்றார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசப்பா Jesus சொன்னபடி சொன்னபடி கூட வருவார். கூட வருவார். கைகளை தட்டி வரலையே சொல்லுங்களே, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு சொன்னா கூட வருவார், அற்புதம் செய்வார். அவர் சொன்னார்னா If he says, செஞ்சு he முடிப்பார். will do it. ஆமன்றவங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு அவர் சொல்லி செய்து முடிப்பார், அவர் சொல்லி செய்து முடிப்பார். சொல்லாததையும் செய்து முடிப்பார், சொல்லாததன் சொன்ன கன்ஃபார்ம் செய்து முடிப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசி கயிறுகளை தட்டி தேவனுக்கு முன்னால் அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். ஏசாயா பார்த்து சொன்னார், Said to prophet என்ன Isaiah, சொன்ன தெரியுமா? what does he said? இப்பொழுதும் யாக்கோபே, Now, O Jacob, இஸ்ரவேலே, Israel, உன்னை சிருஷ்டித்தவரும் he who formed you, உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் he சொல்லுகிறார், who created you, the Lord says, பயப்படாதே, fear not, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், I have called நீ you by name. என்னுடையவன். You belong to me. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஏன் சொல்லி அழைச்சாரா? How he called? சொல்லி அழைச்சாரா? Called by name. சொல்லி அழைக்கிறார். Called by name. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43:1 Isaiah 43 verses 1. இன்னொரு அழகாக சொன்னார். More than beautifully. ஏசாயா 45:4 வாசி கேட்போமா? 45 verses 4. வெண்கல கதவுகளை உடைத்து சத்தமா சொல்லுங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. வெங்கல கதவுகளை உடைச்சி, இருப்பு தாழ்பாள்களை முறித்து இருப்பு தாட்பாக்களை முறுக்கி, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. கைகளை தட்டி. Amen. ஹலோ சொல்லிட்டாரா? Filter. பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் மன்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு நாமம் தரித்தோம். இல்லையா சொல்லுங்களேன். Amen. அந்த நாமம் தான் இயேசு நாமம். That name is Christ. அந்த நாமம் தான் இயேசு That நாமம். name is Jesus Christ. இன்னைக்கு போ,
Today go. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe that? அதான் ஆண்டவர். That is our God. அதைத்தான் யோசேப்பு So சொன்னார். Joseph ஓ said, என் சகோதரர்களே, Oh my brothers, என் சகோதரிகளே, brothers, என் பிள்ளைகளே, my children, என் அண்ணன்மார்களே, my brothers, ஓ ரூபன், Reuben, சிமியோன், Simeon, நப்தலி, Naphtali, சண்டை போட்டுக்காதீங்கடா do not quarrel among you, sir. என்று சொல்லி அனுப்பிச்சானா. And he simply sent out. என்ன சொல்லி அனுப்பிச்சானா? சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க வழியில. On the way, don't quarrel. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. வழியில On the journey, என் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கும் போது when I carry நான் the சண்டை போட blessings, I மாட்டேன். will not fight. சண்டை போட I மாட்டேன். will not fight. வெண்கல தாட்பாக்களை உடைத்து இரும்புகளை முறுக்கி ஒலிபிடத்திலே மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்து உன்னை பெயர் சொல்ல அழைத்த கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய், என் நாமத்தை உனக்கு தரிப்பித்தேன் என்று I சொன்னார். will shutter the doors of bronze and cut through their iron bars, and I will give all the treasures to you. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord மோசே, said. Moses, நீ சொன்னபடி செய்யறேன்பா. I will do what you say to do. வாசிப்போமா? Shall we hear? யாத்ராகமம் 33:17 வாசிப்போம். Exodus 33 verses நான் 17. முடிக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். செய்வேன். ஆ. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து கைகளை தட்டி அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம். He said, I have known you by name. அவர் சொல்லிட்டார்னா அறியாமல் சொல்ல மாட்டார். If the Lord says, first of all, He clearly knows about you. உன் ஆசீர்வாதத்தை அவர் அறிந்திருக்கிறார். He knows your blessings. உன்னை அவர் சொல்லி கூப்பிடுவார். He'll call you by name. இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். Take a decision ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னை அழைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், என் ஆசீர்வாதத்தை எனக்கு அவர் தருவார். In this Sunday, I am called by God. He'll give my blessings. கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாக்க ஆண்டவருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், To be a blessed one. என் அன்பு பிள்ளைகளே, Children. that's Bible says. அதைத்தான் வேதாகமம் அதனால சொல்லுது. தான் அங்கே யோசேப்பு So சொன்னார், Joseph தன் said சகோதரர்களை பார்த்து, to his brothers, தன் பிள்ளைகளை பார்த்து to his children, சொல்லி அனுப்பினார். he sent ஒரு them அல்லேலூயா out. சொல்ல மாட்டீங்களா? மார்க்குவின் புஸ்தகம், Gospel according to Mark. இயேசு சொல்லி அனுப்பினதை பாருங்கள். Look at the way how Jesus மார்க்குவின் said. புஸ்தகம் Mark 14ஆம் அதிகாரம் 14th chapter. 12 முதல் வாசிக்க நாம் 12 கேட்கலாம். onwards. பஸ்காவை பலியிடும் நாளாகிய பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவர் இடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து 2 பேரை பர்టిక్యులரா பாரு, 2 பேரை நோக்கி நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அவன் உங்களுக்கு காண்பிப்பான் என்று சொல்லி அனுப்பினார். வாசிக்கலாம். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் அவர் சொன்னபடியே கண்டு கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? Just as he had told them, அவர் சொன்னபடி இன்றைக்கு நீ பஸ்காவை புசிப்பாயானால் if you obey according to the உன் ஆசீர்வாதம் your blessings உனக்கு தேடி வரும். will run in front of you. எல்லாரும் அப்படி எழுந்து என்னை நோக்கி பாருங்கள். Let's close your eyes. ஆண்டவரே, நான் சரண்டர். I submit myself, Lord. நான் இதுவரை நீ சொல்லு வார்த்தை கேட்காமல் போயிருப்பேன். Maybe I disobey your voice. இன்றைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். Today I will obey. நீ சொன்னபடியே நான் அப்பத்தை புசிக்க போகிறேன். According to your word, I'm going to எல்லார் கண்களை மூடி கைகளை உயர்த்துங்கள். சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். He is giving his flesh to you. உங்களுக்கு சொன்னபடி செய்வதற்காக. To do what the promise of the Lord. 19:20 வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி
இதை என்றார். செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். உடன்படிக்கையா. கரங்களை உயர்த்துவோமா? Let us lift up your அப்படியே ஜெபம் செய்வோம். pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, யோசேப்பு ஆண்டவரை சொல்லி அனுப்புறது போல ராஜா ஆண்டவரே வழியில் சண்டை பண்ணி கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சகலவித பதார்த்தங்களையும் என் தேவனாய் கர்த்தரை ஆண்டவரை அனுப்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொல்லிய ஒவ்வொரு காரியத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரப்பா எல்லா ஆசிரியத்தையும் தேவன் எடுத்து கொடுத்து ஆண்டவரே அதற்கு மேலாக ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே சொல்லியபடியே ஆண்டவரே எப்பொழுது எங்களுக்கு வைத்திருக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த அப்பத்தையும் ஆண்டவரே அப்பா இந்த ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் சொல்லிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தடைப்படாதபடி ஆண்டவரே சகலத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீராய் இருக்கிற ஆண்டவரே. வெங்கல கதவுகளை உடைத்து ஆண்டவரை இருப்பு தாப்பாலை முறித்து ஆண்டவர் ஒளிபடுத்தல் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே நீர் எடுத்து கொடுப்பேன் என்று ஆண்டவரை எங்களை பெயர் சொல்லி கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரை சரித்தையும் ரத்தத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அதை நாங்கள் பயபக்தியோடு வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்த ஆண்டவரே கர்த்தர் சொல்லி ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு சகல வழிகளையும் கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சரீரத்தை எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவீராக. ரத்தத்தையும் ஆசீர்வாதத்தை நீரை எங்களுக்கு பிட்டு கொடுங்கப்பா. அதை வாங்கி புசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.